Cycloid motion, follower வந்து roller follower. ஓகேவா? கொஸ்டினில் இது ரெண்டு தான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். என்ன மோஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ஃபாலோவர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போது அவுட் ஸ்ட்ரோக் வந்து ரைஸ் ஆகிறது வந்து எவ்வளோன்னா 180 டிகிரி, ரிட்டர்ன் ஆகிறது வந்து 150 டிகிரி. மீதி டிவெல் பொசிஷன்னா ரிமைனிங் கான்ஸ்டன்ட்டு. ஸோ லிஃப்ட் ஆகிறதுக்கு எவ்வளோன்னா 31.4 கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் வந்து 15 mm. ரோலருடைய டயாமீட்டர் கொடுத்தீங்கன்னா 10 mm. அது ஆக்சிஸ் ஆஃப் தி ரோலர் வந்து ரேடியல் கிடையாது, ஆப்செட்டு, அதுக்கு 10 mm கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சைக்ளாய்டு மோஷனுக்கு நம்ம அடிஷ்னலாக ஒரு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அது ஜென்ரேட்டிங் சர்க்கிள் ரேடியஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பை 2/5. ஓகேவா? ஸோ அப்போது லிஃப்ட் கொடுத்துருக்காங்க 31.4, அதை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 4.997 mm கிடைக்குது. ஓகேவா? அப்போ அப்ராக்சிமேட்டாக 5 mm. அப்போ 5 லைன். ஓகேவா? 5 mm உள்ள சர்க்கிள் நம்ம வந்து போடணும். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கிரியேட் ஆனிய டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம். ஸோ அதுக்கு கொடுத்துக்கிற டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 31.4 mm கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ணணும்னா 3.14 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஓகே. ஸோ இதில் நம்ம எப்பவுமே ஈவன் நம்பரில் தான் எடுக்க போகிறோம். அதாவது 180 டிகிரியை நம்ம 6 டிவிஷனாக பிரிச்சுக்க போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு 6 டிவிஷன். ஓகே. அடுத்து 6 டிவிஷன் தான். ஓகே. அடுத்து 12 வரைக்கும். அடுத்து ரிமைனிங் வந்து ஓகே 30 டிகிரி. இப்போது அந்த இது விட்டுறோம், பாஸ் பண்ணுறோம். ஓகே. அடுத்து 30 டிகிரி. ஓகேவா? அப்போது இதே பேரலாக நம்ம இங்கே வந்து லைன் கிரியேட் பண்ணிடணும். ஓகேவா? அப்படியே மென்ஷன் பண்ணிடுறோம். ஸோ அவுட் ஸ்ட்ரோக் எவ்வளோ, ரிட்டர்ன் ஸ்ட்ரோக் எவ்வளோன்றது ஆங்கிளை குறிச்சிடும். அவுட் ஸ்ட்ரோக் வந்து இது 180 டிகிரி, இது 150 டிகிரி, இது 30 டிகிரி. ஓகே. இது வந்து அவுட் ஸ்ட்ரோக். ஓகே. இது ரிட்டர்ன் ஸ்ட்ரோக். இது வந்து டியூவல். மொத்தம் கூட்டினா 360 டிகிரி வரும். ஓகே. இந்த சைக்ளாய்டு மோஷனுக்கான நம்ம ஸ்மால் ரேடியஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இந்த ப்ரோ சர்க்கிள் கூட. ஓகே. இதில் 5 டயா. ஓகேவா? 5 டயா வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஏன் க்ரியேட் பண்ணுறோன்னா 0.5 mm. ஓகேவா? அதனால் ஓகே. நீ இது வந்து ஸ்கேல் சேஞ்ச் பண்ணி கூட போடலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு வந்து ஹைட்டு கரெக்டாக வராது. ஓகே. இப்போ இதை வந்து நீ 2 எடுத்து போட்டேன்னா அங்கேவும் 2 எடுத்து போடணும். மினிமம் ரேடியஸ் ஆஃப் கேமு இது எல்லாமே 2 எடுத்து போடணும். ஓகே. புரியுதா? இந்த மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம். ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து 6 டிவிஷனாக பிரிக்கணும். 6 டிவிஷனாக பிரிக்கிறதுக்கு ஆல்ரெடி இது இருக்குது. ஸோ 45 டிகிரி ஆங்கிள் ப்ரொடக்டர். ஸோ ப்ரொடக்டரில் வச்சு ஓகேவா, இந்த பக்கம் 45, இந்த பக்கம் 45. ஓகே. இதை பிடிச்சிட்டு இந்த கரஸ்பாண்டிங் லைன் இதில் வருதில்ல, இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு இந்த கரஸ்பாண்டிங் லைனை டச் பண்ணணும். ஓகே. அதே போல் இங்கே 45 வச்சு இந்த கரஸ்பாண்டிங் லைனை
முடிச்சிட்டிங்களா? இப்போது இது ரெண்டும் ஹரிசாண்டலாக ஒரு லைன் க்ரியேட் ஆகும். ஓகே, இது ரெண்டும் ஹரிசாண்டல் லைன். ஆல்ரெடி இங்கே இருக்குது ஒரு ஹரிசாண்டல் லைனு, அதுக்கடுத்து இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு சைஸ் சின்னதாக வந்தாலும் சின்னதாக போயிடும். ஓகே, அதே ஸ்கேல் ரெடியூஸ் இன்க்ரீஸ் பண்ணியும் போடலாம். ஓகே, போடுறதானே. ஓகே, ஸோ இது வந்து 1 2 3 4 5 6. ஓகே, இப்போ 6 சென்டிமீட்டராக பிரிச்சிருக்கோம்ல, இதை ஒவ்வொரு சென்டிமீட்டராக எடுத்துக்க போகிறீங்க. ஓகே, இப்போ இது 1 2 3 4 5 ஆல்ரெடி 6. ஓகே, இது வெர்டிகலாக ஜாயின் பண்ணிடுறீங்க, இதையும் வெர்டிகலாக ஜாயின் பண்ணிடுறீங்க, இதையும் வெர்டிகலாக. ஓகே, நம்பர் கொடுத்துருங்க 1 2 3 4 5 6, இது 0. ஓகே, ஸோ அதே போல் இது 5 சென்டிமீட்டர் 6 டிவைட் பண்ணி 0.84. 0.84. அப்போ 8 8 வச்சுக்கலாமா? 1 2 அடுத்து 2 4, அடுத்து 3.2, அடுத்து 4. ஓகே, அப்போ 6 5 4 3 2 1 0. ஓகே, ஸோ இதில் அப்படியே வெர்டிகலாக வச்சுக்கணும். இதையும் வெர்டிகலாக பிடிச்சிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஓகே, இந்த 3 4 இருக்குல்ல, இந்த 3 6 இந்த சென்டர்லேருந்து இந்த கார்னரை ஜாயின் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு இந்த சென்டர்லேருந்து இந்த கார்னர் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கடுத்து இந்த வெர்டிகலாக இந்த டாப்பில் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், இந்த ஒரு பாயிண்ட்டு, இந்த ஒரு பாயிண்ட்டு, இதுக்கு பேரலாக கீழே வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு பேரலாக. ஓகேவா? அதே போல் மேலே டாப்பில் இதுக்கு பேரலாக இந்த லைன் கேப் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? சர்க்கிள் கொஞ்சம் பெருசாக போட்டிங்கன்னா இந்த கேப் தெரியும். ஓகேவா? நீங்கள் 2:1 போடணும். சரியா? இருக்கிற டைமென்ஷனை பெருசாக வைக்க கூட போடலாம், ஆனால் மினிமம் ரேடியஸை அது எல்லாமே பெருசாக வைக்க போகணும். ஓகேவா? புரியுதுப்பா? இதை இப்படி ஜாயின் பண்ணிடுறீங்க. ஓகே, அடுத்து அதே லாஜிக்கை இங்கே அடிக்கிறோம். ஓகே, இந்த கார்னர் எடுத்து இந்த கார்னர் பாயிண்ட்லேருந்து சென்ட்ரல் லைனை போட்டுறீங்க. ஓகேவா? ஓகே, அதுக்கடுத்து இந்த கீழே இருக்கிற அந்த இதை எடுத்து இந்த கார்னர் லைனை ஜாயின் பண்ணுறீங்க. இந்த பாயிண்ட் எடுத்து இதில் அதே போல் டாப்பில் ஒரு கட் பண்ணியிருப்பீங்களா இந்த பாயிண்ட்டு. ஓகேவா? ஹரிசாண்டலாக போட்டலடா அந்த பாயிண்ட். இப்போது கீழே இருக்கிற பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1 2. இப்போ 1 2 இந்த கீழே இருக்கிற லைன் வந்து 1 2. அப்போ 1ல் ஒரு பாயிண்ட்டு, 2ல் ஒரு பாயிண்ட். ஓகே, இது 1. ஸோ இந்த 3க்கும் 6க்கும் சென்ட்ரல் லைன் வந்து 3க்கும் 6க்கும். இப்போ 3ல் ஒரு பாயிண்ட்டு, 6 ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகே, 6ல் ஒரு பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா 4க்கும் 5க்கும். ஸோ இப்போ 4ல் ஒரு பாயிண்ட்டு, 5ல் ஒரு பாயிண்ட். அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிட்டு அந்த லாஜிக் அப்ளை பண்ணுறோம். அதே போல் இங்கே இந்த லைன் வந்து 5க்கும் 4க்கும். ஓகே, இது 5, இது 4, இது வந்து 3 ஆல்ரெடி 6 மேலே இருக்குது. ஓகே, இது 3, இது 2, இது 1. ஓகேவா? இப்போது இந்த 0விலேருந்து இந்த காவை வந்து ஸ்மூத்தாக க்ரியேட் பண்ணும். ஓகே,
இந்த கர்வ் வந்து ஸ்மூத்தாக வரும். புரியுதா? உங்களுக்கு இந்த ஹைட்டு தான் முக்கியம். ஓகே, கர்வ் கட் பண்ணும்போது ஹைட்டு. ஸோ இது டியூவல் பொசிஷனு. ஓகே, ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் டயக்ராம் வந்து போகும். ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம டைமென்ஷன் பிடிச்சிருக்கோங்க. ஓகே, இது வந்து 31.4, ஓகேவா? இது வந்து லிஃப்ட். எஸ், ஓகே. ஸோ இதில் மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 mm. அப்போது 15 mmக்கு எடுத்து 1.5. ஓகேவா? 15 mm. ஓகே, ஒரு சென்டர் பாயிண்ட்டை வச்சு யூ ஹேவ் டு கிரியேட் அனி மினிமம் ரேடியஸ் ஆஃப் தி கேம். 30 டயா அதில் சர்க்கிள் இருக்க பாரு. இங்கே காம்பஸில் போட முடியல அப்படின்னா அதில் ப்ரோ சர்க்கிள் இருக்கும், அதை வச்சு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? 30 டயா. ஓகே, ஸோ இப்போ இதை 4 டிவிஷனாக பிரிச்சுக்கிறோம். ஓகே, இதை ரேடியல் ஆக்சஸ்ஸு, கேமுடைய ஆக்சஸ். ஓகேவா? கேமுடைய ஆக்சஸ் 4 டிவிஷனை ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்க்கணும். ஸோ அதுக்கடுத்து ஆப்செட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஆப்செட் பார்த்தீங்கன்னா 10 mm. ஓகே, இப்போ 10 mm டயா எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, இதுதான் 10 mm டயா. தெரியுதா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் கோடு இருக்கும். இந்த கோடும் அந்த கோடும் பேரலாக வர மாதிரி செய்யணும். இந்த 4 கோடும் ஒரே லைனில் வரணும். புரியுதா? இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு, இந்த கோடு, அப்படின்னா நீ கரெக்டாக போகிறன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ இதுதான் ஆப்செட் ஃபாலோவர். ஓகே, ஆப்செட்டுடைய ஃபாலோவர். ஓகே, இப்போ இதுக்கு லைன் போடணும். இந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம ரோலர் ரேடியஸை வந்து வரையணும். ஓகேவா? ஸோ இது ஆப்செட், இதுதான் டிஸ்டன்ஸ். ஆப்செட் வந்து 10 தானே? ஆமாம் சார். பாஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க லைனில். ஓகே, எல்லா ஆக்சஸ் லைனும் கரெக்டாக வரணும். ஓகேவா? 10 mm. ஆப்செட் வந்து 10 mm. ஓகே, 1 cm. அது axis of the offset 10 mmக்கு இந்த லைன். ஓகே, இப்போ இது ஆப்செட் இ வேல்யூ வந்து 10 mm. ஓகேவா? புரியுதா? ஸோ இங்கேருந்து மினிமம் ரேடியஸ், ரோலர் ரேடியஸ் எவ்வளோ? ரோலருடைய டயாமீட்டர் வந்து 10 mm. ஓகே, அப்போ 10 mm டயா. ஓகேவா? 10 mm டயா. இது இந்த சர்க்கிளில் 10 mm டயா. ஓகே, இதுதான் 10 mm. இது 11, இது 12. ஓகே, அப்போது இதனுடைய சென்ட்ரல் லைன் வச்சு ஒரு சர்க்கிள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, நம்ம அந்த பாயிண்டை பிடிச்சிடலாம். 10 mm டயா. அப்போது இதில் நம்ம சென்டர் பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? இதில் வந்து 10. ஓகே, அப்போ இந்த பாயிண்ட்டை இது பண்ணுறது தான். ஓகே, அப்போ 10 mm டயாவில்
ஓகேவா? ஓகே, இது வந்து 10 mm சென்டர் பாயிண்ட்லேருந்து. ஓகே, எண்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக இந்த லைன் ஓகே, இந்த சென்டரோட லைன் ஓகே. இப்போ நம்ம ஃப்ரேம் சர்க்கிள் க்ரியேட் பண்ணோம். ஓகே, இது பேர் ஃப்ரேம் சர்க்கிள். ஃபஸ்ட் ஆங்கிள் என்ன? 180 டிகிரி. ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு தான் அந்த 180 டிகிரி குறிக்கணும். முன்னெல்லாம் இதில் வச்சு இப்படியே குறிச்சிட்டு வந்தோம். இப்போ அந்த ஆப்செட் டிஸ்டன்ஸில் தான் நம்ம 180 டிகிரி லைனை ஆங்கிளை குறிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஆப்செட். ஓகேவா? இந்த ஆப்செட் ஆங்கிள் இருந்தால் 180 டிகிரி நம்ம குறிக்கணும். ஓகேவா? 180 டிகிரி எங்கே வருது? இங்கே வருது. ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் புரியுதா? இதுதான் 180 டிகிரி. ஓகே, அடுத்த ஆங்கிள் என்ன? 150. இதிலிருந்து 150. ஓகேவா? 150 இங்கே வருதா? ஓகேவா? 150 டிகிரி. ஓகேவா? இப்போ 180 டிகிரியை 6 டிவிஷனாக பிரிக்கணும். 180 டிகிரியை 6 டிவிஷன்னா 1 டிகிரி எவ்வளோ வரும்? 30. அப்போ 30 வச்சுட்டு ஓகே, 30 டிகிரி. ஓகே, அடுத்து 60, 90, 120, 150. ஓகே, ஸோ அதே போல் இங்கே 150 ஓகே, 150 6ஆல் டிவைட் பண்ணணும். எவ்வளோ ஆங்கிள் பாருங்கள்? 25 டிகிரி. அடுத்து 50 டிகிரி. அடுத்து 75. அடுத்து 100. அதுக்கடுத்து 125. சரி வச்சா? இப்போ இந்த ஆங்கிள் ஓகே 30 டிகிரி. என்ன 30 டிகிரி வச்சுங்க? கரெக்டு, அது ஸ்ட்ரைட் லைன். ஓகே, இந்த ஆங்கிள் வந்து ஃப்ரேம் சர்க்கிள் டச் ஆகும்போது ஓகேவா ஃபுல்லாக இழுத்துடக்கூடாது. நம்ம ரேடியல் பண்ண மாதிரி இழுத்துடக்கூடாது. ஆப்செட்டுக்கு எப்பவுமே ஃப்ரேம் சர்க்கிளோடு நிறுத்திக்கணும். ஓகேவா? ஆப்செட்டுக்கு ஃப்ரேம் சர்க்கிளோடு நிறுத்திக்கணும். ரேடியல்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம், அதை கட் பண்ணணும். ஆப்செட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரேம் சர்க்கிள் நிறுத்திக்கணும். அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணுற லைனை ஃப்ரேம் சர்க்கிளோடு நிறுத்திக்கணும். சரியா? ஓகே, அதே போல் இங்கே
அடுத்து ஓகே ஓகே இப்போ பாயிண்ட் கொடுத்துருவீங்களா? இந்த பாயிண்ட் வந்து 1 2 3 4 5 இது வந்து 6 5 ஸ்டார்ட் பண்ணுறேன். 6 இது 5 இது 4 இது 3 இது 2 இது 1 இது 0. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு லைனு இந்த சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியலாக ஓகேவா இந்த ஆப்செட் சர்க்கிள் போட்டிருக்கோம்ல இந்த ஆப்செட் சர்க்கிளுக்கு டேஞ்சென்ஷியலாக லைனை தொட்டுட்டு போகணும். ஓகேயா? இந்த கவர் தொட்டுட்டு போகிற மாதிரி இந்த லைன் ஒன்று போடணும். ஓகேயா? ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அதே போல் சர்க்கிளை வந்து தொட்டுட்டு போகணும். ஓகேயா? இதுன்னு ஆப்செட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டும் அந்த கவை வந்து தொட்டுட்டு போகணும், வெட்டிட்டு போகக்கூடாது. புரியுதா? என்ன சொன்னு புரிஞ்சுடா? அப்படியே அந்த பேரலாகவே அதை அப்படியே ஜாயின் பண்ணணும். இந்த கவில் தான் நம்ம எடுத்து கட் பண்ணணும். புரியுதா? இந்த சர்க்கிள் அப்படியே டேஞ்சென்ஸில் அந்த கவ் வந்து இது பண்ணிட்டு போகணும். டேஞ்சென்ஸில் தான் இருக்கணும். அந்த பாயிண்ட் வழியாக அந்த கவ் வந்து சர்க்கிள் வந்து டேஞ்சென்ஸில் மூவ் ஆகணும். ஓகேவா? ஸோ அதே போல் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஓகே அது எல்லா பாயிண்ட்டுக்குமே 6th பாயிண்ட்டாக இருந்தது 7th ஆங்கிள் பிரிக்கிறதுக்காக தான் அதை போட்டோம். ஓகேவா? நான் கட் பண்ணுறது இதில் தான் கட் பண்ணணும். புரியுதா? எல்லாமே சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபுல்லாகவே எத்தனை பாயிண்ட்டு டிவைட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை பாயிண்ட்டுக்கும் அந்த சர்க்கிளில் டேஞ்சென்ஷியலாக டச் ஆகிற மாதிரி போடணும். ஓகேவா? இதுதான் ஆப்செட். இந்த ஆப்செட் வந்து எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். இதுதான் ரூல். ஓகே, ரேடியல்னால் டேரெக்டாக அப்படியே எடுத்து கட் பண்ணணும். ஆங்கிளை குறிச்சிட்டு டேரெக்டாக எடுத்து அப்படியே கட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆப்செட்டுக்கு மட்டும் இந்த டேஞ்சென்ஷியல் லைன் வந்து க்ரியேட் பண்ணணும் ஆப்செட்டில். ஓகேவா? அதான் போட்டுக்கலாம். மற்றபடி ப்ரொசீஜரெல்லாம் அதே சேம் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே ஓகே இப்போ ஓகே ஓகே காம்பஸ் எடுத்துக்கிற. ஓகேவா? இங்கே ஹைட், இந்த ஹைட்டு நம்மளுக்கு தெரியாது, அதனால் ஸ்கேலில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? காம்பஸ் எடுக்க முடியாது. எவ்வளோ இருக்கு? 3. ஓகேவா? இந்த பாயிண்டில் வச்சு இந்த பாயிண்டில் வச்சு ஓகே. அதே இந்த பக்கம் வந்து இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே 3 இருக்கான்னு பார்த்துக்கணும். இருக்குது. ஓகேவா? அதே மோஷன் அதே ஹைட்னால இந்த பக்கமும் இருக்கா? இருக்குது சார். அதனால் அங்கே மெஷர் பண்ணுறது அப்படியே ஒன்றில் 3 mm மார்க். ஓகேவா? அடுத்து 2 காம்பஸில் எடுக்கலாம். ஓகேவா? ரெண்டு சைடும் ஒரே மோஷனால் ஆப்போசிட்டு கட் பண்ணிக்கிறேன். இது டூல் வச்சு கட் பண்ணி. ஓகேவா? அதுக்கடுத்து 3 3 வச்சு ஓகே அது 3 இந்த பக்கம் 3 அடுத்து 4. அதாவது மெத்தட் எதுவும் மாறல, பட் வந்து நீங்கள் எடுக்கிற ஃபாலோவர் மோஷனை பொறுத்து தான். ஓகேவா? ரெடியூஸ் ஆகிடுச்சு. நாங்கள் திருப்பி எடுக்கணும்.
2 6க்கும் ஒன்று தான். ஓகேவா? அதனால் என் கண்டினியூஸாக தான் நடக்கும் அந்த டூரிங் ப்ராசஸ். அதனால் இதில் வச்சு கட் பண்ணணும். இதில் கட் பண்ணிடக்கூடாது. ஓகே, அது ஆங்கிள் பிடிக்கிறதுக்காக போட்டோம். இதில் தான் 6. ஓகேவா? இது எல்லா பாயிண்ட்டும் பிடிச்சிடணும். சரி, இது வந்து 1 2 3 4 5 6 5 4 3 2 1. ஓகே, இந்த ப்ரோ சர்க்கிளில் ரேடியஸ் எவ்வளோ? 10 டயாலில். ஆமாம் சார். அப்போது ஒவ்வொரு இதுக்கும் அந்த சென்டர் பாயிண்ட் வர்ற மாதிரி நம்ம சர்க்கிளை க்ரியேட் பண்ணிக்கணும். ரேடியஸ் வந்து இந்த சர்க்கிள் வந்து சென்டர் பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த கேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சர்க்கிள் அடிச்சுக்கிறீங்க. ஓகேவா? இந்த லைனில். ஓகேவா? காம்பஸ்லேயும் போடலாம். சைஸ் உனக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த காம்பஸ்லேயும் கரெக்டாக போடலாம். ஓகேவா? இந்த கரெக்டாக கேப் அது இருக்கான்னு பார்த்துங்க. ஓகே, சர்க்கிள் இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு அந்த சர்க்கிள் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்க, அப்சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து ஓகேவா? 10 தானே போட்டுட்டு. ஆமாம் சார். ரோலர் ரேடியஸ் வந்துச்சுன்னா ப்ரோ சர்க்கிள் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு போட்டுடலாம். நம்ம காம்பஸில் அளவு எடுத்து அதை ரொட்டேட் பண்ணுறதுக்குள்ளே இதாகிடும். ஓகேவா? இந்த கேப் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணலாம். ஓகேவா? சென்டர் பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ரோல் பண்ணிக்கணும். ஓகேவா? இதில் டீவியேஷன் ஆனால் கூட நம்ம ஆன மாதிரி தான். ஓகே, அப்போ கவ் ஸ்மூத்தாக வராது. இந்த சென்டர் பாயிண்ட் அலைன்மெண்ட் மாறிச்சுனாவே கவ் வேறு மாதிரி போய்டும். கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ 0 அங்கே தான். ஓகே, 0 ஓகே. இப்போ கவை அப்படியே ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நீங்கள் டேஞ்சன்ஸில் ஓகே கவு எல்லா சர்க்கிளும் டேஞ்சன்ஸில் ரோல் ஆகும். ஓகேவா? இதான் கேமரா கிரியேட் பண்ணுறதுல ஓகேனா கேமரா கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். இது ஓவராக டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் கேம் ப்ரொஃபைல். ஓகேவா? இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு நம்ம கவ் ஜாயின் பண்ணோம்னா இது பிச்சு கவ். ஒவ்வொருத்தனுடைய சென்டர் பாயிண்டில் வச்சு நம்ம லைன் அடிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து பிச்சு கவ். இது வந்து கேம் ப்ரொஃபைல். ஓகே, இது பிச் கவ். ஓகே, இது வந்து ஆப்செட்.